பெண்கள் எப்படிலாம் சேமிக்கலான்னு பாருங்கள். வீட்டிலேருந்தே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலாங்க. நம்ம ஹஸ்பண்டோட அமௌண்ட்டு இவ்வளோ தான், சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம எப்படி சேமிக்கிறது தான் பார்க்கணுமே தவிர, ஆடம்பர செலவுக்காக நிறைய கடன் வாங்குங்க, அது வாங்குங்க, இது வாங்குங்கலாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம சக்தி என்னவோ அதுக்குள்ளே மட்டும் குடும்பத்தை நடத்தினா மட்டுமே நமக்கு போதும். சண்டையே வராதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. நம்ம மற்றவங்கள பார்த்து எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இல்லை இது எனக்கு நீங்கள் செஞ்சே ஆகணுன்னும் போது தான் அவங்க கடன் வாங்குறாங்க, நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க சம்பளத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் குடும்பத்தை ரன் பண்ணி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, நம்ம கொடுக்குறதுக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரன் பண்ணிடுறாங்க, கடன் எதுவும் வாங்கலை, அதுவும் நம்மக்கிட்ட மூஞ்சி காமிக்காமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லணும் தேவையே இல்லை. நம்ம நடவடிக்கையே அவங்களுக்கு புரிய வைக்கும். இருக்கிறதுக்குள்ளே கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்குள்ளே குடும்பத்தை நடத்தி அதுக்குள்ளே எப்படி சிக்கனம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிங்க. புது வருஷத்துக்காக ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் எப்படினாலும் ஒரு கிராமாவது நாங்கள் காயின் வாங்கிடணும், 1 கிராமுக்காவது குழந்தைங்களுக்கு இருக்காங்க, இப்போ உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா 1 கிராமுக்காவது பாப்பாவுக்கு ஒரு சின்ன தோடாவது வாங்கி கொடுத்துடணும். உங்களுக்கு பையன் இருக்கான்னா 1 கிராமுக்காவது குழந்தைக்கு ஒரு மோதிரம் ஏதாவது எடுத்து வைக்கணும். இல்லை காயினாக கூட நீங்கள் எடுத்து வைங்க. எனக்கு தெரிஞ்சு 2 குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா காயின் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். பெண் குழந்தைங்களா இருக்கீங்கன்னா, பெண் குழந்தை இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம நகை எடுக்கிறோம்னா நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து டிசைன் பிடிக்கலன்னு நினச்சிக்கோங்களேன், திருப்பி செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கட்டி எடுக்கணும். இப்போயும் அதெல்லாம் கட்டி தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நகை எடுத்து வச்சுருப்போம். நாளைக்கு கல்யாணத்துக்கு இந்த நகை பிடிக்கலன்னாங்கன்னா திருப்பியும் அதே ரொட்டீன் தான் இதாகும். திருப்பி ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி எடுக்கணுன்ற பட்சத்துக்கு பிள்ளைங்களுக்கு காயினாகவே எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை வீட்டுக்கு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேம்ப்ளெட்லாம் வச்சுருப்பாங்க, காமிச்சிங்க ஒரு பிடிச்ச டிசைன் காமிச்சாங்கன்னா அவங்களே வீட்டில் உட்காந்தே செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். உண்டியல் சேமிப்பு நான் எப்பயுமே சொல்கிறது, என்ன உண்டியல் சேமிப்புலாம் பெருசாக பேசுகிறாங்களே நினைக்காதீங்க. ஒரு ரூபாயாக இருந்தாலும் 50 ரூபாயாக இருந்தாலும் ஒரு உண்டியல் வச்சு போட்டு பழகுங்க. இந்த பழக்கம் வந்து நம்ம பண்ணுறத பார்த்து நம்ம குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா சேமிக்கிறாங்க, நம்மளும் சேமிக்கணும், எனக்கு ஒரு உண்டியல் வைக்கணுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் அதில் போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல பழக்கம். நம்ம சொல்லி கொடுக்காமே குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம சொல்லி தான் கொடுக்கணுன்னு தேவையே இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் கிடைக்குதுன்னா அதையே நம்ம மிஸ் பண்ணணும்னு நினச்சி பாருங்களேன். இந்த காலத்தில் குழந்தைங்களை கரெக்டாக வளர்க்குறது தான் பெரிய கஷ்டம். அப்படின்ற போது நம்ம சொல்லிக் கொடுக்காம குழந்தைங்களுக்கு பொறுப்பு வருதுன்னா அது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு வாங்க சேமிங்க. எப்படினாலும் சரி, நமக்கு ஒரு சின்ன அது ஒரு சென்ட் 1/2 சென்ட் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஸ்பரா சீட் போட்ட வீடாக இருக்கட்டும், ஆனால் நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த கோல்டை கூட நீங்கள் ப்ளச் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன வீடு செகண்ட் ஹேண்டில் வருதோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடம் வருதோ வாங்கி போடுங்க. என்றைக்குமே இந்த 2ஓட மதிப்பு குறையவே குறையாதுங்க. ஒன்று கோல்டு, இன்னொன்று இடத்தோட மதிப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இடத்தோட மதிப்பு நீங்கள் வாங்கும்போது 60,000 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் குழந்தைங்களுக்கு போகும். அதுமாதிரி கோல்டோட ரேட்டும் சரி, இன்றைக்கி 60 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு ரூ. 1 2 ரூபா கிட்ட போகும். அப்படின்ற பட்சத்துக்கு எதுக்கு அதை போய் நீங்கள் வேணான்றீங்க? அதுவும் இல்லாமல் இது நம்மளால் யாரும் நம்மள்கிட்ட ஏமாற்ற முடியாது. ரெண்டுமே இடம் வாங்கும்போது நல்லா பட்டா இருக்கான்னு பாருங்கள், பட்டா சிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. கோல்டு 916 பாருங்கள். நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, நல்லா 916 பாருங்கள். காயினாக இருந்துச்சுன்னா பயமே இல்லாமல் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே ப்ளச் பண்ணி நீங்கள் இடத்த வாங்கி வச்சுக்கலாம். இடம் வாங்குறது பெருசு இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இடத்த போய் பார்த்துக்கிட்டே இருங்க. வேலி போட்டு வைங்க. உங்கள் இடத்துக்கு எத்தனை சென்டோ அந்த இடத்துக்கு வேலி போட்டு வைங்க. அப்படின்னா தான் அந்த இடத்த நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். இந்த 2லேயும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நாளைக்கு குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஓரளவுக்கு பிள்ளைகளை சேர்த்து வச்சிட்டோன்றதுக்காக சொல்கிறேன். வண்டி வாங்க கூட சேமிங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சேமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வச்சுருக்க வண்டி வாங்கி இப்போ அவங்களுக்கு 7 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மக்கார் பண்ணுது. அதனால் அவங்க இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு 7-8 ரூபா கிட்ட சேர்த்து வச்சுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இஎம்ஐயே வாங்குறீங்கனாலுமே
முடிஞ்ச அளவுக்கு இப்போ வண்டி ரூ. 1 நினச்சிக்கோங்க. ஒரு 40லேருந்து ரூ. 45 கிட்ட நம்ம கையிலேருந்து கட்டிட்டு மிச்சத்தை பஜாஜில் போடுற மாதிரி, இல்லை நீங்கள் பேங்க்கில் போடுற மாதிரி, எஸ்பிஐ, இண்டியன் அந்த மாதிரி எதில் ஒன்றில் போடுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாதி அமௌண்ட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்துடணும். மிச்சம் பாதி அமௌண்ட்டு மட்டும் பேங்க்கில் நம்பி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கம்மியாகும், வட்டி கம்மியாகும். வட்டி கம்மியாகிடுச்சுனாலே போதும். அதேமாதிரி கரெக்டாக ஒரு பொருள் இப்போ பேங்கோ இல்லை வேறு எதுலேயோ நம்ம வாங்குகிறோம்னா கரெக்டாக அவங்ககிட்ட கட்டினோம்னா தான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்கும்போது லோன்ஸும் கிடைக்கும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். தேவையான பொருளை மட்டும் பிரித்து சேமித்து வைங்க. இந்த பொருள் தேவை, இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா திருப்பி அதே கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்காதீங்க, அது தேவையில்லாது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நமக்கு செலவு பண்ணுறோமோ இல்லையா, நம்ம குழந்தைங்களுக்குன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கிப்போம். ஆனால் அது அந்த ஒரு 2-3 மாதம் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த மாதமே பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, அது டைட் பிடிக்க ஆரம்பிச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான படிப்புக்கு இல்லை ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவு போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தையா இருக்குன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் தொடங்குங்க. இந்த பையனாக இருக்காங்கன்னா செல்வ மகன் சேமிப்பு திட்டம் இருக்குது, அதில் தொடங்க. இல்லை நான் லாங் கோலுக்கு சேர்த்து வைக்க போகிறேன், ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேவை, இப்போதைக்கு குழந்தைக்கு நல்ல ஸ்கீம் நான் பயம் இல்லாமல் போட்டு வைக்கணும், நாளைக்கு குழந்தைக்கு கரெக்டாக கையில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இருக்குது, ஆர்டியில் ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு வைங்க. நம்ம சேமிக்கணும்னு நினச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அது எப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு ஒரு இது கிடச்சிரும். சரி இதில் போட்டால் குழந்தைங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும், இதில் போட்டால் குழந்தைங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வருன்றது. இதே மாதிரி எல்ஐசிலையும் ஜீவன் தரும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க பெரிய பையனுக்கு போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜீவன் தருண் பாலிசி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஜீவன் தருண் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எல்ஐசி ஆஃபீஸ் இருக்குன்னா நேராக போய் நீங்கள் விசாரிங்க. ஜீவன் தருண் அதை பற்றிலாம் விசாரிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போட்டு வைக்கலாம். இல்லை மாதம் ஒரு 1000, 1500 அந்த மாதிரி கட்டினீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு 20 வருஷம் கழித்து கையில் ஒரு 7-8 ரூபா கிட்ட வரும். இல்லை உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நிறையா இருக்குன்னா 5000, 10,000 போடலாம். இல்லை மொத்தமாக அமௌண்ட்டு கட்ட போகிறேன்னா 5 லட்சம் 10 லட்சம்னு கூட நீங்கள் போட்டு வச்சு அவங்க ஒரு புக்லெட் மாதிரி அதனால் அதுக்குள்ளது ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பத்திரமா வச்சுட்டு 20 வருஷம் கழிச்சு அதை கொடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குழந்தையும் போய் சைன் போட்டு அந்த மொத்த அமௌண்ட்டையும் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். கோல்டு சீட்டு எப்போயுமே சொல்கிறது அதாங்க. உங்களால் மொத்தமாக அமௌண்ட் எடுக்க முடியலன்னா அமௌண்ட் கட்டி கோல்டு எடுக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே கோல்டு சீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்க என்ன பெனிஃபிட் நினச்சிக்கோங்க, செய்கூலி சேதாரம் கிடையாது. அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் உண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க பல்காக சேர்த்து இல்லை பல்காக ஒரு சீட்டு போட்டு நகை எடுங்கன்னு, அது 2வது பட்சம். இப்படி ஒரு வசதி இருக்கும்போது நீங்கள் சீட்டு போட்டு நகை எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. செய்கூலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும்தான்னும் போது நீங்கள் அழகாக நகை எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் மொத்தமாக காசு இருக்கவங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நம்மகிட்ட கொஞ்சமாக காசு இருக்கும்போது பட்சத்தில் மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்ற மாதிரி நீங்கள் சீட்டு போட்டு நல்ல நகை பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கலாம். பெரிய பெரிய கடையில் டிசைன்ஸும் ஒரு பவுன் 2 பவுனுக்கு நல்ல டிசைன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போதைக்கு தங்கமயிலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சீட்டு முடிஞ்சோன்னே எவ்வளோக்கு போட்டேன், எத்தனை கிராம்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, என்ன நகை எடுத்தேன் எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டு, உங்களுக்கும் அது செய்யணுன்ற ஒரு ஆசை வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்போன்றது நமக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டதை நம்ம குழந்தைங்க பற்றவே கூடாதுன்றது தான் எல்லா பெற்றவங்களும் நினைக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம நல்லா இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம இருக்கோம் இல்லை குழந்தைங்க நாளைக்கு பயம் இல்லாமல் தைரியமாக இந்த உலகத்தில் ரன் ஆவாங்க. ஏலச்சீட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏலச்சீட்டு போடலாம். அவங்க மினிமம் ஒரு 5-6 வருஷம் ஏலச்சீட்டு போட்டவங்களாக இருக்கணும். அதே நேரத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்கக்கிட்ட சீட்டு போட்டவங்களுக்கு கரெக்டாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்தவங்களாகவும் இருக்கணும், கரெக்டாக வசூலிக்கிறவங்களாகவும் இருக்கணும். 10ஆம் தேதிக்குள்ளனா 10ஆம் தேதி கரெக்டாக வசூல் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களால நம்ம சொன்னவங்களுக்கு கரெக்டான ஏலச்சீட்டையும் கொடுக்க முடியும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 5-6 வருஷம் ஏலச்சீட்டு பிடிக்கிறவங்களாக இருக்கணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கான்னு பார்க்கணும். அவங்க நடவடிக்கையெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பேச்சுவார்த்தை வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி சொன்ன டைமில் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா மட்டும் ஏலச்சீட்டு போடுங்க. தெரியாதவங்ககிட்ட ஏலச்சீட்டு போடாதீங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, இன்றைக்கி தான் போடுறாங்கன்றவங்ககிட்டலாம் ஏலச்சீட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா ஏலச்சீட்டை பொறுத்த வரைக்கும் 25,000-25,000 10 லட்சம் வரைக்கும்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம எப்படினாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்ற மாதிரி நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும்தான் போட்டு எடுக்கணும். கோல்டு சீட்டுமே நல்ல பெரிய கடைகளில் போடுங்க.
வீட்டு பக்கத்தில் பிடிக்கிறாங்க 1 கிராம் தரேன் 2 கிராம் தரேன்றவங்ககிட்டலாம் போடாதீங்க. நல்ல பெரிய கடையில் போடுங்க. அதுதான் நமக்கு நல்ல பெனிஃபிட்.